ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனையை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோடி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசி மற்றும் லக்னத்திற்கு எந்த இடத்துல இருந்தால் எந்த தெய்வத்தை வணங்கலாம், அதே சமயத்தில் அந்த கோவில் எந்த இடங்களில் இருக்கிற கோவிலை வணங்கும் பொழுது அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல வர அந்த முக்கியமான விஷயங்களை சில பாயிண்ட்கள் நீங்கள் மறந்து விட்டுட்டு போயிருவீங்க. அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது, சரிங்களா? அப்புறம் நிறைய நண்பர்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஒன்றும் தப்பு இல்லை, அது உங்கள் விருப்பம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எந்த வீடியோ போட்டாலும் சரி அது உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறது, உங்கள் விருப்பமாக பார்த்துக்குங்க, சரிங்களா? சரி, இந்த 12 ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு முதல்ல செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வேகம், அதிவேகமாக போகக்கூடிய கிரகம். செவ்வாய் வேகமாக இருக்கலாம். என்னன்னு கேட்டால் நீங்கள் அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேகமாக ஒரு விஷயத்தை செஞ்சிட மாட்டிக்குவோம். இது எல்லாருக்குமே இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நட்பு ராசியாக வந்தால் பெருசாக தொந்தரவு கொடுக்கறது இல்லை, ஆனால் தொந்தரவு கொடுக்கும், பெருசாக தொந்தரவு கொடுக்காது. மற்ற நட்பு ராசி இல்லாமல் பகை ராசியாக வந்தால் கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் வெகுவாக உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அப்போ எந்த மாதிரி இடங்களில் இருக்கிற தெய்வத்தை வணங்கலாம், எந்த தெய்வத்துக்கு எந்த மாதிரி அபிஷேகங்கள் செய்யலாம், அந்த கோவில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஜாதக ரீதியாக அப்படியே அலசி பார்த்து நீங்கள் அதில் போய் நீங்கள் சாமி கும்பிடும்போது என்ன ஆகுன்னா, இந்த செவ்வாயின் தாக்கம் உங்களுக்கு குறையும். சரி, இப்போ செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்தில் இருந்தால், இதில் இன்னொன்று சொல்லிடுறேன், ராசி மற்றும் லக்கணம் அப்படி வரிசையாக வர ராசி லக்கணம் ஒன்றா வர்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக நீங்கள் டக்குன்னு பார்த்து நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். ஆனால் ராசிக்கு லக்கணம் வேறு வேறு வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா, ராசிக்கு செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், லக்கணத்துக்கு செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அப்போது ராசிக்கு லக்கணத்துக்கும் 4க்கும் 7க்கும் அதிபதியாக 4க்கும் 7க்கும் சம்மந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் சாமி கும்பிடணும். அதாவது 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்களை கூப்பிட்டுட்டு போய் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த நீர்நிலை இருக்கும் இடங்களில் போய் அந்த தெய்வத்தை வணங்கணும், அவ்வளோதான். இப்படி செய்யும்போது உங்களுக்கு ராசி லக்கணம் சிறப்பாக செயல்படும். சரி, இப்போ லக்கணத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறாருன்னு வைக்கலாம். லக்கணத்தில்னா நீங்கள் இப்போ லக்கணம் அப்படிங்கிறது நீங்கள் தான், உங்கள் உருவமே லக்கணம் தான். அப்போ நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ, சரிங்களா, அந்த இடத்து பக்கத்தில் இருக்கிற காவல் தெய்வங்கள், முருகன் கோவில், இது போன்ற தெய்வங்களை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்களுக்கும் செவ்வாயால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். சரி, அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்லேயும் குழந்தை பேர் நடந்த காலங்கள்லாம் உண்டு. நாங்கள்லாம் வீட்டில் தானே பிறந்தோம் அந்த காலத்தில். அப்போ அது போல் இருக்கிற அன்பர்களுக்கு நீங்கள் பூர்வீகத்தில் பிறந்திருப்பீங்கள்ல, வீட்டில் பிறந்திருப்பீங்க, வீட்டில் உங்கள் ஊருக்குள்ள காவல் தெய்வம் இருக்கும். அந்த காவல் தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம். வீட்டு பக்கத்தில் காவல் தெய்வம் இருந்தால் இன்னும் சிறப்பு. காவல் தெய்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுடலமானைசாமி, கருப்பசாமி, சரிங்களா, முனீஸ்வரர், இப்படி ஊர் எல்லையில் இருக்கிற காவல் தெய்வங்கள் அனைத்தும், ஆண் தெய்வங்கள் அனைத்துமே உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆதிக்கத்துக்குள்ளே வரும். அடுத்து முருகன். முருகனுக்கு முதல்ல செவ்வாயினா ஸ்பெஷலிஸ்ட் முருகன் தான். அதுக்கப்புறம் இந்த காவல் தெய்வங்கள் எல்லாமே, சரிங்களா, அதை நீங்கள் வணங்கும்பொழுது சிறப்பாக இருக்கும். அப்போ லக்கணத்தில் இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ, எந்த இடத்துல பிறந்தீங்களோ, ஆஸ்பத்திரினா ஆஸ்பத்திரி பக்கத்தில் கருப்பராயன் கோவில், காவல் தெய்வங்கள் கோவில், அடுத்து முருகன் கோவில் இருக்குன்னா அங்கே போய் நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய ராசியும் லக்கணம் உங்களுக்கு சீராக செயல்படும். உங்களுக்கு செவ்வாய் பகவான் தோஷமாக செயல்பட மாட்டார். அப்போது நீங்கள் அந்த கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக மறக்காமல் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த அந்த குங்குமத்தை நீங்கள் அந்த கோவிலில் வாங்கி கொடுத்துட்டு வரணும், அபிஷேகத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நட்பு ராசியில் அன்பர்களுக்கு தோஷத்தையும், நட்பு ராசியாக வர அன்பர்களுக்கு ஒரு பாதி அளவு தோஷத்தையும் அப்படியே செயல்படுத்திக்கிட்டே இருப்பார்ல. அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் இருக்க அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறாரா, நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், அலட்டிக்க வேண்டாம், நேரே உங்கள் குடும்பத்தோடு போங்க. குடும்பத்தோடு போய் நீங்கள் முருகன் கோவிலில் வழிபாடு செய்யுங்க. முருகன் கோவிலில் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். சரி, முருகன் கோவிலாம் குடும்பத்தோடு எங்கே போகலாம், திருச்செந்தூர் போங்க, பழனி, ஆறுபடை வீடு எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் தேடி போங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்து அந்த முருகன பெருமானை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் 2ல் இருக்கிற அன்பர்கள் அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு அல்லது அங்கே இருக்கிற அந்த சன்னியாசிகளுக்கு நீங்கள் உணவு தானம் கொடுத்துட்டு வாங்க. உணவு அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்ற உணவாகவும் கொடுக்கலாம், பருப்பு, துவரம் பருப்பு போன்ற தானியம் கொடுக்கலாம். அப்போ உணவு நீங்கள் அங்கே போய் தானம் கொடுத்துட்டு நீங்கள் அருகில் இருக்கிற ஹோட்டலில் மறக்காமல் சாப்பிட்டு வரணும். அதான் பாயிண்ட். இதில்
நீங்கள் வந்து பட்னியோட வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா சாமி கும்பிட்டெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. அப்போ நீங்கள் வந்து பட்னியாக வரக்கூடாது, சாப்பிட்டு தான் வரணும். அடுத்து வந்து குடும்பத்தோடு போகணும். குடும்பம் அப்படிங்கிறது வந்து திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு வந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி இதெல்லாம் ஒரு குடும்பம், குடும்பத்தோடு போகலாம். திருமணம் ஆன நண்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கணவன் மனைவி பிள்ளைகள் இவங்கெல்லாம் குடும்பத்தோடு போகணும். இப்படி குடும்பத்தோடு போகும்போது தான் அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு யோகமாக செயல்படும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் பகவானை தான் கும்பிடணுமா, வேற கோயில் போடாதா? நீங்கள் காவல் தெய்வம் எல்லா ஆட்களுக்கும் பாருங்கள், எல்லா நண்பர்களுக்கும் பாருங்கள், இந்த குலதெய்வம்னு ஒன்று வருதில்ல, அது 99% பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா காவல் தெய்வங்கள் தான் வரும், ஆண் தெய்வங்கள். அப்போ காவல் தெய்வங்கள் கோவிலில் போய் நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் குலதெய்வம் கோவில் சாமி கும்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த இரண்டுக்கும் செவ்வாய் பகவான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார் நினைக்கலாம். 3ஆம் இடம் இருக்குது, அந்த ஸ்தானத்தில் இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா சகோதர ஸ்தானம். அந்த 3ஆம் இடம் வந்து சகோதர ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக சகோதரருக்கும் உங்களுக்கும் வந்து மிகுந்த பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருப்பார். செவ்வாய் திசை வரும் காலங்கள்லாம் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குற சூழ்நிலை இருக்கும். அப்போது இந்த 3ஆம் இடத்துல இருக்க அன்பர்கள் வந்து சுயம்புவாக எழுந்தருளிய காவல் தெய்வங்கள். அதாவது சுயம்புவாக அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சாமி வந்து உருவமாகவே பிடிச்சி வச்சுருப்பாங்க. சாமி வந்து அப்படி உருவமாக இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லுகளை வச்சு செங்கலை வச்சு இப்படி வச்சு கும்பிட்றாங்கல்ல, இது போல் இருக்கிற காவல் தெய்வங்களை நீங்கள் வந்து மறக்காமல் போய் கும்பிடுங்க. குடும்பத்தோட போகணுங்கிறது இல்லை, உங்கள் சகோதரி கூப்பிட்டு போங்க. அப்படி போய் வணங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் பகவான் யோகமாக கொடுப்பார். அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறத வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா திரிசூலத்தை கொடுக்குற இடம். அப்போ அந்த காவல் தெய்வங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இரும்பில் அல்லது செம்பில் பித்தளையில் வந்து ஒரு இரும்பு சூலாயுதம் முக்குறியோடு இருக்குல்ல, அம்பாள் கையில் வச்சுக்கிற சூலாயுதம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த காவல் தெய்வங்களுக்கு வாங்கி வச்சுங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் பகவான் யோகத்தை செய்வார், சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து இந்த சுயம்புவாக இருக்கிற கோவில் சொல்லிக்கிறோம்ல, இது வந்து 3 ரோடு இருக்கிற சந்திக்கிற இடங்களில் இருந்தால் என்ன சிறப்பு? 3 ரோடு சந்திக்கிற இடங்களில் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது போல் நீங்கள் அமைச்சிக்கிங்க, சரிங்களா? அடுத்து வந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னா இந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் தாயை குறிக்கிற ஸ்தானம். இந்த ஸ்தானம் வந்து உங்கள் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கும்போது உங்கள் உடம்பை பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நெருப்பாக கொதிக்கிற மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி உடம்பு சூடாக இருக்கும். இதெல்லாம் வந்து செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் வந்து சூடாக இருக்கும். அவ்வளோதான், செவ்வாய் நெருப்பு கிரகம்ல சூடாக இருக்கும். 3ஆம் இடத்துக்கு வந்தால் தம்பி சூடாக இருப்பார், தம்பி வார்த்தையை வந்து சூடாக பேசுவார், அவர் உடம்பே ஒரு உஷ்ண உடம்பாக இருக்கும். அப்போ 4ஆம் இடத்துல இருக்க அன்பர்கள் வந்து நீங்கள் வந்து நீர்நிலை அருகில் ஓரமாக இருக்கிற முருகன் கோவில் காவல் தெய்வங்கள் கருப்பசாமி சோழமானசாமி முனீஸ்வரன் இப்படி காவல் தெய்வங்கள் இருக்குல்ல, அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வணங்குவது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். சரி, இந்த இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். நீர்நிலை அப்படிங்கிறது வந்து ஓடுற நீரா கிணத்து நீரா ஆறா கடலான்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போ அதாவது சரராசி என்று சொல்லக்கூடிய, சரம்னா ஓடிட்டே இருக்கிறது ஆறு. அப்போ மேசம் கடகம், சரிங்களா, மேசம் கடகம் துலாம் மகரம், இந்த ராசி வந்து சரராசியாக வரும். இந்த ராசி லக்கணம் வந்து இந்த 4 ராசியும் உங்களுக்கு வந்து 4வது ராசியாக வந்தால் உங்கள் ராசி மற்ற லக்கணத்திற்கு வந்து 4வது ராசியாக வருது. செவ்வாய் பக்கம் அங்கேயே உட்காந்துக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ஆத்தோரமாக இருக்கிற காவல் தெய்வங்கள் முருகன் கோவில் அந்த மாதிரி இடங்களில் இருக்கிற முருகன் கோவிலை வந்து வழிபாடு செய்வது, காவல் தெய்வம் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், சிறப்பாக இருக்கும். அங்கே போய் வணங்கும் போது அவங்களுக்கு வரமும் சிறப்பாக கிடைக்கும், செவ்வாயின் தோஷமும் நிவர்த்தி ஆகும். அடுத்து வந்து சிற ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம், இந்த 4 ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து எங்கே போய் வணங்கலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ராசி லக்கணம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அது 4ஆம் இடமாக வருது. அப்போ நீங்கள் வந்து ஆறு அல்லாது குளம் ஏரி கிணறு குட்டைகள் போர் குழாய் இருக்கிற மாதிரி கோவிலுக்குள்ளே கிணறு இருக்கிறது, இது போல் இருக்கிற காவல் தெய்வங்கள் முருகன் கோவில் இது போன்ற வழிபாடுகள் செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் பகவான் வந்து கண்டிப்பாக யோகத்தை கொடுப்பார். அடுத்து வந்து மிதுன ராசியிலேயோ அல்லது கன்னி ராசியிலேயோ வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கன்னிமார் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய காவல் தெய்வங்கள் நீங்கள் வணங்கலாம், சரிங்களா? அதே சமயத்தில் வந்து மிதுன ராசியில் இருக்கும்போது வந்து 3 ரோடு சந்திக்கிற இடங்கள் இருக்கிற அந்த காவல் தெய்வங்களை வழங்குவதும் அங்கே இருக்கிற முருகன் கோவில் வழங்குவதும் ஒரு சிறப்பு. அப்படியே வந்து கன்னி ராசியில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பள்ளிக்கூடம் காலேஜ் டவர் ஆஃபீஸு அப்புறம் வந்து டவரு செல்ஃபோன் டவரு சொசைட்டி, சரிங்களா, சொசைட்டி
நூலகம் இது போன்ற இருக்கிற இடங்கள்ல, சரிங்களா, இது போன்ற இருக்கிற இடங்கள்ல அல்லது ஆசிரியர்கள் குடியிருக்கிற ஒரு 5-6 ஆசிரியர் ஒட்ட வரிசையாக குடியிருக்கிறாங்கன்னு அந்த மாதிரி வீதிகள் இருக்கிற முருகன் கோவில், காவல் தெய்வங்கள், முனீஸ்வரன் இது போன்ற தெய்வங்கள் நீங்கள் வணங்கும்பொழுது செவ்வாயின் யோகம் சிறப்பாக செயல்படும். அடுத்து வந்து கடகராசியிலே தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கடகராசியில் இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் நீர்நிலை ஆத்தோரமாக இருக்கிற வந்துடணும். அடுத்து வந்து சிம்ம ராசியில் வந்து இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மலை மேல் இருக்கிற முருகன் கோவில், மலை மேல் இருக்கிற காவல் தெய்வங்கள், திருவண்ணாமலை சிவன் கோவில் இது போன்ற ஆண் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யும்போது மிகுந்த யோகம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வரணும் அங்கே போய். அடுத்து வந்து தனுசு மீனம் இந்த ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து தனுசு அப்படிங்கிறது காலதேவனுக்கு 9வது ராசி கோவில். அப்போ எந்த கோவிலும் சாமி கும்பிட்டாலும் சரி நீங்கள் விளக்கு போட்டு சாமி கும்பிடணும், அதுதான் உங்களுக்கு சிறப்பு. அடுத்து வந்து மீனம் ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாருன்னா ஊரோட எல்லையில் இருக்கிற, ஊரோட கடைசி பகுதியில் இருக்குது, இது வந்து வாசல் எல்லை இல்லை, கடைசி பகுதியில் இருக்கிற காவல் தெய்வங்கள், அது சின்ன சின்ன தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன தெய்வத்தாங்க சக்தி அதிகம், சின்ன தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, காவல் தெய்வங்கள் ஊரோட எல்லையில் இருக்கிறது, சுடுகாடு அருகில் இருக்கிற காவல் தெய்வங்கள், ஊரோட கடைசியில் இருக்கிற முருகன் கோவில், கடற்கரை ஓரமாக இருக்கிற முருகன் கோவில் இது போல் இருக்கிற தெய்வங்களை வணங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற இந்த செவ்வாய் பகவான் வந்து கண்டிப்பாக யோகத்தை அள்ளி கொடுப்பார், தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டார். அடுத்து வந்து 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாருன்னா இந்த அன்பர்களுக்கு வந்து பாருங்க பூர்வீகத்தில் இருக்கிற, சரியா, பூர்வீகம் 5ஆம் இடங்கிறது பூர்வீகம் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக வரணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்கன்னா பூர்வீகத்தில் வந்து அங்கே இருக்கிற குலதெய்வத்தை கண்டிப்பாக வணங்கி ஆகணும். அந்த குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமாக இருந்தால் மிக மிக சிறப்பு. ஆண் தெய்வம் இருக்கிற கோயில் வணங்கும்போது சிறப்பு. சில பேருக்கு வந்து வெளியூரில் இருப்பாங்க, குலதெய்வம்னா என்னென்னு தெரியாமல் அமைப்பில் இருப்பாங்க. இந்த அன்பர்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நேரே வந்து திருச்செந்தூர் இந்த மாதிரி கோயிலை வழிபாடு செய்யலாம், இதுதான் உங்களுக்கு சிறப்பு. அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா போர் பிரச்சனைக்குரிய இடத்தில் இருக்கிற, அதாவது 6ஆம் இடம் 8ஆம் இடம் ஒன்றா சொல்லிடுறேன். 6ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள். அப்போது நீங்கள் வந்து சூரசம்காரம் நடக்கிற இடங்களில் இருக்கிற முருகன் கோவில், காவல் தெய்வங்கள் அதுபோல் தெய்வத்தை வழங்கும் போது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடைக்கும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா சூரசம்காரம் வேறு எங்கே நடக்கும், அதாவது திருச்செந்தூரில் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து சூரசம்காரம் உண்டு. அதே இதிலேருந்து அப்படியே 10 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து ஸ்ரீ ஞானமூர்த்தி சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் இருக்குது, என் தாயின் திருக்கோவில் இருக்குது. அங்கேயும் சூரசம்காரம் நடக்கிற இடம் தான். ஏன்னா அங்கே மைசாசுரமத்தியாக உருவாரு, மைசாசுரன் அழைப்பா. திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா சூரபத்மனை வதிக்கிற நிகழ்ச்சி நடக்கும். அப்போ இது போல் இருக்கிற இடங்களில் இருக்கிற காவல் தெய்வங்கள், காளியம்மன் தெய்வங்கள், காளியம்மனை வணங்கலாம். ஏன்னா போர் புரிகிற தெய்வங்கள், போர் ஆயுதங்கள் கையில் வச்சுக்கிற தெய்வங்கள், அசுரத்தனமாக வேட்டைக்கு போகிறாங்கல்ல, இந்த தெய்வத்தெல்லாம் வணங்கும் போது தான் சிறப்பாக இருக்கும். எப்போவுமே வந்து செவ்வாய் பகவான் வந்து வீரத்துக்கு அதிபதியாக வர்றதுனால வீரம் அப்படின்னா காளியம்மனையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தெய்வங்களையும், பெண் ராசியில் இருந்தால் காளியம்மனையும் நீங்கள் வணங்கலாம். அப்படி வணங்கும் போது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடைச்சி கொண்டே இருக்கும், சரிங்களா. இதே ஒரு சின்ன அமைப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. அப்போது இந்த முத்தாரம்மன் கோவிலில் போய் நீங்கள் வந்து வணங்கினா அப்படின்னாச்சுன்னா அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற அந்த திருச்செந்தூர் முருகன் கோவில், அது பக்கத்தில் இருக்கிற அப்படி காவல் தெய்வங்கள், கற்கோவில், ஐயனார் கோவில் இது போன்ற கோவில் எடுத்துக்கலாம். அப்படியே வரிசையாக வந்தீங்கன்னா முத்தாரம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிற அந்த காளியம்மன் கோவில் அங்கே நிறைய இருக்குது. அதாவது வீரகாளி, அட்டகாளி 8 பேரும் வந்து குலசை முத்தாரம்மன் கோவில் பக்கத்தை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாளி 8 பேரும் கூடியிருக்கிறாங்க, அந்த கோவிலாம் இருக்குது. அப்போ அட்டகாளி 8 பேர் இருக்கிற கோவிலையும் வழிபாடு செய்யலாம், முத்தாரம்மனையும் வழிபாடு செய்யலாம், என் தாய் முத்தாரம்மன் வழிபாடு செய்யலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்தாரம்மன் வந்து காளி அம்மன் அவதாரம். காளி அப்படின்னாலே வீரம், வீரனாலே செவ்வாய். அப்போது 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ செவ்வாய் பகவான் தொடர்பு கொண்டாலும் சரி, அல்லது 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாக வந்தால் செவ்வாய் வரும் அன்பர்கள் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுவதும் சிறப்பு. அப்படியே வந்து குலசை என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவிலில் வந்து ஞானமூர்த்தி சமேத முத்தாரம்மனை வழிபாடு செய்வதும் சிறப்பு. ஏன்னா இதெல்லாம் வீரத்துக்கு பேர் போன இடம். அந்த திருச்செந்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா போர் பூமின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து சூரசம்காரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சூரனை வதம் செய்வதற்காக அந்த இடத்த தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அது போர் பூமி, இரத்த பூமி. அங்கே வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது, ஏன் வழிபாடு செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது, அந்த ஸ்தலங்களில் வந்து நீங்கள் காலை வச்சு அப்படியே அந்த ஸ்தலத்தில் 5 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தாலே அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே வரும்போது என்ன ஆகுன்னா அந்த செவ்வாய் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படும்.
அடுத்து வந்து 6ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டிருக்குல்ல, 6ஆம் இடம் சம்மந்தப்படும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கோவிலில் இருக்கிற அந்த காவல் தெய்வங்களுக்கு வந்து இரும்பு ஆயுதங்கள் வாங்கி கொடுக்கலாம். அருவா, கம்பு, வேல், கத்தி போன்ற ஆயுதங்கள் வாங்கி கொடுக்கலாம். காளியம்மன் கோவிலாக இருந்தாச்சுன்னா அந்த காளியம்மன் கோவிலுக்கு உண்டான சூலாயுதம், வாள் போன்ற பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது மிகுந்த யோகம் கிடைச்சி கொண்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட்டை குறிக்கிற இடம். அப்போது 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்குது, திருமணமே ஆக மாட்டேங்கி. மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காவல் தெய்வம் அல்லது மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிற ஒரு காளியம்மன் கோவில் அல்லது அங்கே இருக்கிற முருகன் கோவில் இது போல இருக்கிற இடங்கள்ல போய் சாமி கும்பிடுங்க, திருமணம் ஈஸியாக முடிஞ்சிடும், உங்களுக்கு பெருசாக தொந்தரவு இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து இந்த அமைப்பில் கல்யாணம் முடிஞ்ச அன்பர்கள் வந்து 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து எந்த ஒரு காவல் தெய்வம் கோவிலுக்கோ அல்லது முருகன் கோவிலுக்கோ காளியம்மன் கோவிலுக்கோ போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தான் சாமி கும்பிடணும். அதுதான் உங்களுக்கு பலன். திருமணம் முடியாத ஆண்கள் வந்து நண்பர்களோடு போய் நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். அப்படி சாமி கும்பிடும்போது மிகுந்த யோகம் கிடைக்கும். இதே 7ல் செவ்வாய் இருக்குது, நம்மளுக்கு வந்து திருமணம் லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கை உடைய ஒரே பிரச்சனையாக இருக்குது, அப்போ லவ்வரோட சேர்ந்து போய் அப்படி கும்பிட்டு வரலாம், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது கழிவுகள் நிறைந்த இடம். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற ஆண்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவிலில் வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்தாலும் சரி அந்த சாமி கும்பிடலாம். அது பக்கத்தில் இருக்கிற அட்டகாளி 8 பேர் கூடியிருக்கிறாங்க, வீரகாளி, கருங்காளி அப்படின்னு சொல்லி அந்த 8 காளியும் ஒன்றா குடியிருக்கிற கோவில்லாம் தனித்தனியாகவே இருக்குது. அங்கே வந்து வணங்கும் பொழுது இந்த 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிற இந்த செவ்வாய் வந்து உங்கள் விபத்து போன்ற கண்டங்களையும் தோஷங்களையும் உருவாக்க மாட்டார். ஆனால் அதில் அந்த மாதிரி இடங்கள் வந்து வேறு எங்கே இருக்குது அப்படின்னு தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வேறு ஒன்றும் வேண்டாங்க, நேரே போங்க, பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்கான்னு பாருங்கள், ஆஸ்பத்திரி அது போலீஸ் ஸ்டேஷன், இன்சூரன்ஸ் ஆஃபீஸு, சரிங்களா, இது போன்ற இருக்கிற இடங்களில் அல்லது போலீஸ் குவார்டர்ஸ் இது போன்ற இருக்கிற இடங்களில் காவல் தெய்வங்கள் காளியம்மன் கோவில் இது போன்ற தெய்வங்கள் இருக்குன்னா அதை நீங்கள் முருகன் கோவில் இருந்தாலும் அதை நீங்கள் வணங்கும் பொழுது 8ல் இருக்கும் செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டார், யோகத்தை கொடுப்பார். சரிங்களா? அடுத்து 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார். இந்த அன்பர்கள் வந்து நீங்கள் வந்து வணங்கக்கூடிய தெய்வம் எங்கன்னு பார்த்தீங்கன்னாச்சுன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் அப்பா ஸ்தானம். உங்கள் அப்பா வந்து எந்த தெய்வத்தை வணங்கினாங்களோ அதே தெய்வத்தை போய் நீங்கள் வணங்குங்க. அந்த தெய்வம் வந்து ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆனால் வீரம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெய்வமாக இருக்கணும். சாந்தமாக இருக்கிற மாரியம்மன், அம்மன் இந்த தெய்வமெல்லாம் அதுக்கு கும்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் காளியம்மன், வீரகாளியம்மன், அடுத்து வந்து முனீஸ்வரன் இப்படி உள்ள காவல் தெய்வத்தை நீங்கள் வணங்கும் பொழுது 9ஆம் இடத்துல இருக்கிற அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு வந்து தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டார். ஆனால் 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா போய்ட்டு சும்மா வரக்கூடாது. இங்கேருந்து கோவிலுக்கு போகிறீங்க, அந்த கோவில் போய் விளக்கு போடுறீங்க, சாமி கும்பிட்றீங்க, அங்கே இருக்கிற அன்பர்களுக்கு 4 பேருக்கு தானம் கொடுக்கறது, இப்படி தானம் கொடுத்துட்டு வரும்போது தான் அந்த 9ஆம் இடம் வந்து உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும். அடுத்து வந்து 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாருன்னு நினைக்கலாம். 10ஆம் இடங்கிறது வந்து செவ்வாய் பகவானுக்கு மிக பிடித்த இடம், திக்பலமாக ஆகிற இடம். செவ்வாய் வந்து 10 இருக்க அன்பர்கள் வந்து பாருங்கள் அப்படின்னா பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க, அதிகாரத்தில் இருப்பாங்க அல்லது டாக்டராக இருப்பாங்க. இது போன்ற அமைப்பில் வந்து பெரிய ஒரு ஆளுமை ஆளுமை திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. அது எந்த ராசி இந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும். அப்போது இந்த 10ல் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் தொழில் பண்ணுற இடங்களில் இருக்கிற, சரிங்களா, தொழில் பண்ணுற இடங்களில் இருக்கிற காவல் தெய்வங்கள், முருகன் கோவில், காளியம்மன் கோவில் இது போன்ற தெய்வங்களை வந்து நீங்கள் வணங்கிட்டு வரலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது கர்மஸ்தானமாக வருது. அப்போ மின்மயானம் சம்பந்தப்பட்ட இருக்கிற இடங்களில் இருக்கிற காவல் தெய்வங்கள் காளியம்மன் கோவில், முருகன் கோவில் வழிபாடு செய்யலாம். அடுத்து வந்து அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது காலதேவன் 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது விவசாய பூமி குறிக்கிற ராசி. அப்போ விவசாயங்கள் அதிகமாக இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் அந்த ஒவ்வொரு காட்டுக்குள்ளேயும் வந்து காவல் தெய்வம் வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு முருகன் கோவிலும் இருக்கலாம், காளியம்மன் கோவிலும் இருக்கலாம். அது போல் இருக்கிற இடங்களில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த 10ல் இருக்கிற செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு யோகத்தையும் பதவி போன்ற பொருட்களையும் அள்ளி கொடுப்பார். அடுத்து வந்து 11ஆம் இடம், இது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய இடம். 11 அப்படிங்கிறது வந்து மகா காளின்னு சொல்கிறோம்ல, மகா காளி, மகா முனி, சரிங்களா. கருப்பு சாமியில பார்த்தீங்க அப்படின்னா சாமி சிலையை பார்த்தீங்க அப்படின்னா குதிரையில் வர்ற மாதிரி இருக்கணும், பெரிய சிலையாக இருக்கணும், 1/2 பணம் 1 பணம் உயரத்துக்கு சிலை இருக்கிற மாதிரி இருக்கணும். சிலை வந்து 4 அடி 3 அடி சிலையில் அப்படி சாமி கும்பிடக்கூடாது. உயரமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பிரம்மாண்டமாக இருக்கிற பெரிய பெரிய கோபுர கலசங்கள் இருக்கும். அந்த கோபுர கலசத்துக்கு உள்ள அந்த தெய்வம் இருக்கும், பெரிய கோவில் இருக்கும், அந்த கோபுர கலசம் உயரமாக இருக்கும். அதுபோல் இருக்கிற இடங்களுக்கு காவல் தெய்வங்கள் அல்லது பெரிய 1 பணம் 2 பணம் உயரத்தில் இருக்கிற காவல் தெய்வங்கள் காளியம்மன் கோவில், சரிங்களா, முனீஸ்வரன், முருகன் கோவில் இது போன்ற கோவில்.
அப்போ பெரிய கோபுரம் எங்கே இருக்குது? திருச்செந்தூர் முருகன் கோவில் பெரிய கோபுரம் தானே, அந்த இடத்தையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். இது போல இருக்கிற இடங்களில் போய் பெரிய கோபுரங்கள் இருக்கிற இடங்களில் இருக்கிற காளியம்மன் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், முருகன் பெருமான வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து லாபங்கள் சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்க நண்பர்களுக்கு வந்து எந்த ஒரு காவல் தெய்வத்துக்கு போனாலும், சாமி கும்பிட போனாலும் சரி, திருச்செந்தூர் முருகன் கோவில் சாமி கும்பிட்டாலும் சரி, காளியம்மன் கோவில் சாமி கும்பிட்டாலும் சரி, அல்லது 12ஆம் காளியம்மன் கோவிலில் வந்து தங்கி நீங்கள் வரலாம் அப்படின்னாச்சுன்னா என் தாய் முத்தாரம் கோவிலில் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு இரவு தங்கிட்டு வரலாம். இரவு நேரங்களில் நடக்கிற பூஜையை நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து கலந்து அங்கே இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்து அந்த அபிஷேகங்கள் செய்து அந்த அபிஷேக தீர்த்தம் வரும்ல, அந்த தீர்த்தத்தை பிரித்து கொண்டு வந்து அடுத்த நாள் காலையில் வீட்டை தெளித்து இப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா 12இல் இருக்கிற அந்த செவ்வாய் பகவான் தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டார். சரி, லாங்கில் போக முடியாது, பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடங்கிறது வந்து உங்கள் ஊரோட எல்லையை குறிக்கிற ராசி, கடைசி பகுதியை குறிக்கிற ராசி, சுடுகாடு போன இடங்களை குறிக்கிற ராசி, பார்க்கு பூங்கா போன இடங்களை குறிக்கிற ராசி. அப்போ கடற்கரை ஓரமாக இருக்கிற, சரிங்களா, கடற்கரை ஓரமாக இருக்கிற காவல் தெய்வங்கள், பார்க்கு பூங்கா போன்ற இடங்களில் இருக்கிற காவல் தெய்வங்கள், அதே சமயத்தில் வந்து நீர்நிலை அருகில் இருக்கிற மாதிரி உள்ள காவல் தெய்வங்கள், முருகப்பெருமான் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். முருகப்பெருமான், காவல் தெய்வங்கள், காளியம்மன் போன்ற கோயில்கள் வந்து ஊரோட எல்லையில் கடைசியில் இருக்குது, சுடுகாட்டுக்கு போகிற வழியாக இருக்குது. அந்த ஊர், இந்த ஊரோட எல்லை அதான் முடியும். அடுத்த வேறு ஊர் ஆரம்பிக்கிறேன், அந்த இடத்துல இருக்கிற தெய்வத்தை வணங்கி பாருங்கள், செவ்வாய் பகவான் யோகமாக செயல்படுவார். சரிங்களா? சரி, இப்போ வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் போய் சாமி கும்பிடுங்க, சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டேன். சரி, என்னென்ன பொருள் கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. செவ்வாய் பகவான் அப்படின்னாலே துவரம் பருப்பு தான். சரிங்களா? பருப்புன்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு. அப்போ அபிஷேகம் பார்த்தீங்கன்னா குங்கும அபிஷேகம். அப்போ எந்த ஒரு காவல் தெய்வத்தை வாங்கினாலும் சரி, சரிங்களா, எந்த தெய்வத்தை அபிஷேகம் பண்ணாலும் சரி, செவ்வாய் பகவான் வந்து இருக்கிற சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து குங்குமம் அந்த கோவிலில் வாங்கி கொடுத்துட்டு தான் வரணும். அதான் சிறப்பு. அபிஷேகத்துக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது அங்கே இருக்க பக்தர்கள் நெத்தியில் வைக்கிறதுக்காக பூஜை யூஸ் பண்ணாலும் சரி, குங்குமம் வாங்கி கொடுத்து வாங்கிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்தெந்த அமைப்பில் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது மேசம், விருச்சகம் போன்ற ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாரா, நல்லா கணக்கு பண்ணிவிடுங்க. மேசம், விருச்சகம் போன்ற அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து குங்குமம், முருகன் கோவிலில் வந்து நீங்கள் முருகன் கோவிலுக்கு வந்து குங்குமம் வாங்கி கொடுப்பது, காளியம்மன் கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பதும், அடுத்து வந்து கிணற்றோரமாக இருக்கிற, குளத்தோரமாக இருக்கிற தெய்வம் சொல்கிறோம்ல, அது காவல் தெய்வங்கள், காளியம்மன் கோவில், எல்லா கோவிலுக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி அபிஷேகத்துக்கு நீங்கள் குங்குமம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்க வேண்டும். அன்னதானம் போடுற கோவிலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக துவரம் பருப்பு வாங்கி கொடுத்துட்டு வாங்க, தானமாக சூப்பராக இருக்கும், யோகமாக செயல்படும். இது செவ்வாய் சம்பந்தப்பட்ட ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது. அடுத்து வந்து ரிஷப ராசியிலையும் துலாம் ராசியிலையும் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னாச்சுன்னா, மறக்காமல் நீங்கள் போகிற முருகன் கோவிலிருந்து காவல் தெய்வம் முருகன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து குங்குமம், முருகன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து குங்குமமும் திருநீரும் வாங்கி கொடுங்க. அம்பாள் தெய்வம் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கேயும் வந்து குங்குமம், திருநீர் கண்டிப்பாக, இது வந்து விபூதி கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் சிறப்பு. அடுத்து வந்து மிதுன ராசியிலையும் கன்னி ராசியிலையும் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து பச்சை தைலம் வாங்கி கொடுக்கணும். மறக்காமல் அங்கேயும் குங்குமம் வாங்கி கொடுக்கணும். அங்கே அபிஷேகம் குங்குமத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, அபிஷேகம் அவங்க வந்து குங்குமத்துக்கு அபிஷேகத்தை வந்து குங்குமத்தை அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் செவ்வாயின் இன்னொரு காரகத்துவம்னு சொல்லக்கூடிய துவரம் பருப்பு, அந்த கோவில் சிவப்பு கலர் துவரம் பருப்பு அந்த கோவிலில் அன்னதானம் போடுறதுக்கு நீ வாங்கி கொடுத்துருவாங்க. அதுதான் சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கடகராசி, சிம்மராசி, இந்த கடகராசியில் இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அம்பாள் கோவில்களுக்கு, சரிங்களா, அம்பாள் கோவில்களுக்கு மறக்காமல் நீங்கள் வந்து குங்குமம் வாங்கி கொடுத்தே ஆகணும். அபிஷேகத்துக்கு குங்குமம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. அடுத்து வந்து சூரியன் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் இருக்கிறார், செவ்வாய் பகவான் இருக்கிறாருச்சுன்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருவாங்க. கோவிலில் வந்து விளக்கு போடுறதுக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுங்க. கோவிலுக்கு தேங்காய் தானமாக வாங்கி கொடுங்க. அடுத்து வந்து குங்குமமும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது உங்களுக்கு மிகுந்த சிறப்பாக இருக்கும், யோகமாக இருக்கும். அடுத்து வந்து தனுசு ராசிலையும் மீன ராசிலையும் செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் சரி நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு மறக்காமல் நீங்கள் வந்து அந்த தனுசில் இருந்தாலும் சரி, மீனத்தில் இருந்தாலும் சரி, இந்த 2 ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். அபிஷேகத்துக்கு பால், பன்னீர், இளநீர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு, அப்படியே இளநீரில் மறக்காமல் வாங்கி கொடுக்கலாம். இளநீர் செவ்வாய் சம்பந்தப்பட்டது தான். வாங்கி கொடுத்துட்டு மறக்காமல் குங்குமம் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இப்படி வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து இந்த குருவின் ராசி என்று சொல்லக்கூடிய தனுசுலையும் மீனத்திலையும் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னா சீவ சமாதிகள் அதிகமாக இருக்கிற பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் வழிபாடு செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஜீவசமாதி ஒரு காவல் தெய்வம் இருக்குது, அங்கே சிவசமாதி ஒரு மகான் சிவசமாதி இருக்கார், அங்கே வணங்குங்க, சூப்பராக இருக்கும்.
அட்டகாசமாக இருக்கும், தொழில் சிறப்பாக போகும். சரிங்களா? அந்த செவ்வாய் வந்து தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டார். சனியின் ராசி என்று சொல்லக்கூடிய மகரத்திலையும் கும்பத்திலையும் செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னா காவல் தெய்வங்களுக்கு நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு நீங்கள் குங்குமம் வாங்கி கொடுக்கணும், காளியம்மன் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கணும். அதே சமயத்தில் வந்து நல்லெண்ணையும் வாங்கி கொடுக்கணும். இந்த கும்பத்திலையும் மகரத்திலையும் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னா பழமையான முருகன் கோயில் வழிபாடு செய்வது சிறப்பு. பழமையாக இருக்கிற ஒரு 100 ஆண்டு 200 ஆண்டு இருக்கிற பழமையான காவல் தெய்வங்கள், சரிங்களா, காவல் தெய்வங்கள் முனீஸ்வரன், கருப்பசாமி போன்ற காவல் தெய்வங்களும், அதே சமயத்தில் வந்து முருகப்பெருமான், காளியம்மன் கோவில், இதெல்லாம் வந்து பழமையான கோயிலாக இருக்கணும். அந்த மாதிரி பழமையான கோயிலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் எங்கே இருந்தாலுமே தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டார். அடுத்து வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், சரிங்களா. அதாவது செவ்வாய் பகவான் வந்து ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய, தெளிவாக கேட்டுருங்க, இதில் தான் உங்களுக்கு பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். செவ்வாய் பகவான் வந்து ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து காவல் தெய்வத்தை வணங்கும் பொழுதும் முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் மூலமாகவும் ஆண் தெய்வங்கள் காவல் தெய்வமாக இருக்கிற தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். செவ்வாயின் வேகம் வந்து அப்படியே பட்டை கிளப்பம் உங்களுக்கு. இதிலே வந்து வீரம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் தான் காளியம்மன், அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதை வந்து ஆண் ராசியில் இருக்கும்போது ஆண் தெய்வங்களையும், பெண் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னீங்களா, நீங்கள் வந்து காளியம்மன் கோவில் வழிபாடு செய்வது சிறப்பு. காளியம்மன் கோவிலில் போய், காளியம்மன் கோவில் பெண் தெய்வமாக இருக்கணும், பெண் தெய்வமாக வீரமாக இருக்கிற தெய்வத்தை வணங்கலாம். நீங்கள் வந்து ஆண் தெய்வத்தை வணங்கும்போது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா இந்த பெண் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது காளியம்மனை வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கும். நீங்கள் வந்து நேர் ஆப்போசிட்டில் போய் நீங்கள் வந்து காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது அங்கே பெருசாக உங்களுக்கு யோகம் இருக்காது, போகிறதுக்கு விருப்பம் இருக்காது. நல்லா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காளியம்மன் கோயிலாம் கும்பிட போவீங்க, காவல் தெய்வம் கும்பிட போவீங்க. காளியம்மன் கோயில் அதிகமாக விரும்பி கும்பிட அன்பர்களை பாருங்கள், அவங்க ராசியில் வந்து பெண் ராசியிலே செவ்வாய் பகவான் இருப்பார். ஆனால் ஆண் தெய்வத்தை, அதாவது காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய முனீஸ்வரன், கருப்பசாமி, சோடமாடசாமி, இந்த தெய்வங்களாம் இருக்குல்ல, ஆண் தெய்வங்கள், இந்த ஆண் தெய்வங்கள் காவல் தெய்வத்தை வணங்க போகிற அன்பர்களை பாருங்கள், அவங்க ராசியில் செவ்வாய் பகவான் வந்து ஆண் ராசியிலே இருப்பார். எனக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து எனக்கு வந்து ராசிக்கு லக்னத்துக்கு அவரே அதிபதியாக வர்றாரு. எனக்கு 6ஆம் அதிபதியும் அவர் தான், லக்னாதிபதியும் அவர் தான். அவர் வந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் பெண் ராசி நீசமாகிறாரு. அந்த பெண் ராசி அதிபதி 9ஆம் அதிபதி சொல்கிறாங்களா, அந்த ராசி அதிபதி கடக விருச்சிக ராசியில் நீசமாகிறாங்க. இருவரும் பரிவர்த்தனை ஆகிறாங்க, 2 பெண் ராசியும் பரிவர்த்தனை ஆகுது. நான் வந்து விருச்சிக ராசி விருச்சிகத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகுந்த சிறப்பு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன்னா எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் இடமும் வேலை செய்யுது, அது ஆண் ராசியும் வேலை செய்யுது. ஆனால் நான் வந்து என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவிலுக்கு போயிட்டு நான் வந்தேன் அப்படின்னாச்சுன்னா எனக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அது பெண் தெய்வம் ஆனால் காளியம்மன். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? பெண் தெய்வம் ஆனால் காளியம்மன். பெண் ராசிலேயே அந்த கிரகங்கள் பரிவர்த்தனை ஆனதுனால பெண் தெய்வங்களை காளியம்மனை வணங்கும் பொழுது எனக்கு வந்து யோகம் இருக்குது. நான் காளி பக்தன், என் தாய் முத்தாரம்மனுக்கு நான் வந்து செல்ல பிள்ளை, சரிங்களா. என் தாய் வந்து எனக்கு அவள் தான் தாய், நான் அவள் பிள்ளை, இதுதான் எங்களுடைய உறவு. அப்போ எனக்கு வந்து இவனா முத்தாரம்மனா உயிர். இதே மாதிரி திருச்செந்தூர் போனோம் அப்படின்னா மனசு கஷ்டமாக இருக்கும். திருச்செந்தூருக்கு போகணுமா, கண்டிப்பாக போனால் சரி வரல, போயிட்டு வந்தால் பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஆண் ராசியோடு சம்மந்தப்படாமல் செவ்வாய் பெண் ராசியோடு சம்மந்தப்பட்டதுனால வந்து எனக்கு வந்து இந்த அமைப்பு வந்து எனக்கு சிறப்பாக செயல்படுது. அதனால தான் அந்த விஷயத்தை எனக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக வருது. இல்லைன்னா நம்மளுக்கு தெளிவாக சொல்லிக்க மாட்டேன். என்னுடைய அனுபவத்தில் உள்ள விஷயத்தை நமக்கு பகிர்ந்துகிட்டே இருக்கிறேன், சரிங்களா. சரி, அப்போது இந்த அமைப்பையும் கரெக்டாக கவனிச்சிக்கணும். அப்போ செவ்வாய் பகவான் வந்துட்டார் அப்படின்னோடனே விருச்சிக ராசி விருச்சிகம் பிறந்தாச்சு, நமக்கு செவ்வாய் பகவான் வந்து நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யணும்னு சொல்லி வழிபாடு செய்யலாம், தப்பு இல்லை, நான் சாமி குறை சொல்ல மாட்டேன், வழிபாடு செய்யலாம். என்னைக்காவது ஒரு நாள் கும்பிடலாம். ரெகுலராக கும்பிட்றது எப்படி கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் ஆண் ராசியில் இருக்கிறாரா பெண் ராசியில் இருக்கிறாரா? ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தெய்வத்தையும், பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வத்தையும் காளி தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு இறங்கிடக்கூடாது. காளியம்மன் வீரம் மிகுந்த தெய்வங்கள். அப்படி அருவா கம்பு வேல் கத்தியோடு நிற்கிற அந்த காளியம்மன் தெய்வத்தை வழங்கும்போது பாருங்கள் உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து மிகுந்த யோகத்தை கொடுப்பார். என் வீட்டிலே நல்லா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். முத்தாரம்மன், காளியம்மன் எல்லாம் பாருங்கள் கையில் வேலு கம்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு வேல் இருக்குது, இங்கே ஒரு வேல் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்க அப்படிங்கிறாச்சுன்னா எனக்கு வந்து பெண் ராசியில் இருக்குது. அதனால் வந்து பெண் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் என்கிட்ட அதிகமாக இருக்கும். என் ராசி லக்கணம் எல்லாமே ஒன்று தான், விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம். அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், சரிங்களா. சரி,
அப்போ செவ்வாய் பகவான் வந்து 12 ராசியில் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லிட்டேன். இந்தந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு வந்து தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டார். செவ்வாயின் வேகம் நிலம் அப்படியே அந்த அவரோட காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து கையில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது செவ்வாயால் வரும் யோகம் கண்டிப்பாக உண்டாகும். இது போல் ஜோதிட பரிகாரம், ராசி பரிகாரம் எல்லாமே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். சேனல் நேம் கேட்டால் சரி, முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம். எல்லோரும் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.